தான் நான் உடஞ்சு போய் தான் வந்திருக்கிறேன். நான் திருப்தி இல்லாம தான் வந்திருக்கிறேன். என் பிள்ளையினுடைய வாழ்க்கை திருப்தி இல்லாம தான் இருக்குது. ஆனா இப்ப நீர் ஒரு இரக்கத்தை எனக்கு நீர் காட்டணும். ஜெபம் பண்ணு. நீங்க ஜெபம் பண்ணும்போது உங்களோட சேர்ந்து நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண விருப்பப்படுறேன். ஸ்தோத்திரம்பா. நான் உங்க வார்த்தையை நம்புறேன். நான் சாட்சி எழுதி கொடுக்கணும், நான் சாட்சி சொல்லணும். ஆண்டவரே, உங்க வருகை தாமதிக்கா 10 வருஷத்துல 15 வருஷத்துல 5 வருஷத்துல என் பாதையை கண்டுபிடிச்சிட்டேன். கர்த்தர் என் பாதையில என்ன கொண்டு போய் நிக்க வச்சாரு. இப்பொழுது திருப்தியா ஓடுறேன்னு எங்க பிள்ளைகள் சாட்சி சொல்லுகிற ஒரு அற்புதம் நடப்பதாகப்பா. எங்களை கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்லையே. எங்க பிள்ளைகளுடைய கையை பிடிச்சு நடத்துறதுக்கு யாருமே இல்லையே. யாருக்கு தெரியும்? திருப்தியே இல்லாம ஓடிட்டு இருக்கோம். குழப்பத்திலேயே என் பிள்ளை வாழ்ந்துட்டு இருக்குப்பா. தடுமாற்றத்திலேயே என் பிள்ளை வாழ்ந்துட்டு இருக்குப்பா. இறங்குங்கப்பா. 10ஆம் மாதம் 1ஆம் தேதியில மலையின் சிகரங்கள் காணப்பட்டனன்னு சொல்லி அந்த எழுத்தின் பிரகாரமாகவே எங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு வல்லவர். நீ நடாதது, நீ பிரயாசப்படாதது ஒரே ராத்திரியில முளைக்கிறது. ஒரு ஆமணக்கு செடி. அந்த ஆமணக்கு செடி என் பிள்ளைக்கு முளைக்கணும், என் பிள்ளைகளுக்கு முளைக்கணும். அந்த ஆமணக்கு செடி முளைப்பதாக. ஹல்லேலூயா. நாங்க எல்லாருமே சாட்சி சொல்லணும், ரொம்ப பெரிய சாட்சி சொல்லணும். கிருபை.